இந்த உலகம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் சிக்கியிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அதில் தர்மம் வாழ்ந்தது. ஆனா இப்போ அதர்மம்தான் ஆட்சி செய்கிறது. ஆனால் ஒரு தீர்ப்பு வரப்போகுது, ஒரு அவதாரம் வரப்போகுது. அந்த அவதாரம்தான் கல்கி. இப்போ நாம் வாழ்வது கலியுகம். இது 4 யுகங்களில் மிகவும் கெட்ட யுகம். பொய்தான் உண்மையா மாறுது. நல்லவன் துன்பப்படுறான், கெட்டவன் வெற்றி அடைகிறான். இதுதான் கலியுகம். பழமையான புராணங்கள்ல சொல்லிறாங்க, இந்த யுகம் முடிவடையும் போது ஒரு தெய்வம் மனித உருவில் பிறந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவான். அவன் சாதாரண மனிதன் இல்ல, அவன் விஷ்ணுவின் 10வது அவதாரம். பெயர் கல்கி. அவன் வருவது ஒரு காரணத்துக்காக. இந்த உலகத்தில இருக்கும் எல்லா அதர்மத்தையும் அழிக்க கல்கி பிறக்கப் போகும் இடம் ஷம்பலா என்ற ஒரு புனித கிராமம். அவன் பெற்றோர் விஷ்ணுயாசர் அண்ட் சுமதி. சாதாரண குடும்பம். ஆனா அவனோ சாதாரண குழந்தை இல்லை. கல்கி சிறு வயதிலேயே வேதங்கள், தர்மம், யுத்தக் கலை அனைத்தையும் கற்றுக்கொள்வான். அவனுக்கு பயிற்சி கொடுப்பவர் யார் தெரியுமா? பரசுராமர். அவனுக்கும் பிரியோ தெரியுமா? ஒரு வெள்ளை குதிரை, தேவதத்தா போல இருக்கும் வாள். அந்த வாள் ஒரு அடியில் உலகத்தை மாற்றும். கல்கி வரும்போது அரசர்கள், மோசடி செய்பவர்கள், அநியாயம் செய்பவர்கள் எல்லாரும் நடுங்குவாங்க. அவன் ஒரு போர் வீரன். அவன் வருவது அழிக்கத்தான். கல்கி ஒரு முடிவை கொண்டு வருவான். கலியுகத்தின் முடிவு. உலகம் சுத்தமாவும் புது யுகம் ஆரம்பிக்கும். அந்த யுகம் சத்திய யுகம். மீண்டும் உண்மை ஜெயிக்கும். நல்லவர்கள் வாழ்வார்கள். தர்மம் நிலைநாட்டப்படும். இதுதான் கலியுகம். ஆனா ஒரு கேள்வி, கல்கி இன்னும் பிறக்கலையா? அல்லது அவன் ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிறானா? யாருக்கும் தெரியாது. ஒரு உண்மை மட்டும் உறுதி. ஒவ்வொரு மனிதனும் நல்லதை தேர்வு பண்ணும்போது அவன் உள்ளே இருக்கும் கல்கி வெளிவருகிறான். கல்கி வெளியில் வருவதற்கு முன்னாடி நம்ம உள்ளே கல்கி வெளிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.